செப்டம்பர் 18. செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லவ் டே. முதல் காதலுக்காகவே இந்த நாள் வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, முதல் காதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த காதல் வந்து சேராது. இருந்தாலும் அந்த காதல் வந்து வாழ்க்கையில உள்ள ஒரு ஒரு சந்தோஷமான, ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த முதல் காதல அப்ரிஷியேட் பண்ற விதமாவும், அந்த முதல் காதல நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள வந்து சொல்லலாம். அதே மாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் டே. மரியாதை தான் லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். "மதியாதார் தலைவாசல் மிதியாதே" அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நம்மள மதிக்கலனா, அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஒருத்தர் நம்மள மதிக்கலனா, அவங்க நிழல் பக்கம் கூட நம்ம போக்கூடாது. ரெஸ்பெக்ட் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த ரெஸ்பெக்ட் அங்கீகரிக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டேங்கிறாங்க. ஈக்குவல் பே உலகம் பூரா பார்த்தீங்கன்னா, பெண்கள விட ஆண்கள் தான் வந்து எல்லா துறையிலயுமே அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லாம எல்லா துறையிலயும் வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாரி நாள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேம்பு டே. மூங்கில் மரத்துக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. உலகத்துல உள்ள எல்லா விதமான மூங்கில் மரத்த வந்து நம்ம பாதுகாக்கணும். மூங்கில் மரத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. மூங்கில் மரம் அந்த இயற்கை வளத்த வந்து பாதுகாக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மூங்கில் மரம் வந்து ஒரு பொறுமைக்கு ஒரு உதாரணமா வந்து மூங்கில் மரத்த வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மூங்கில் மரத்த அப்ரிஷியேட் பண்றதாகவும், அத புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் வந்து இருக்குது. இது போக செப்டம்பர் 18 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே டூ யூ. Thank you.